Good morning. Welcome to Market Today by TR Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ணிக்கிறோம். டுடே இஸ் 4th January 2023. நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்றது ஓரளவுக்கு இறக்கத்துடன் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். குறிப்பா டவ் ஜோன்ஸ் பெரிய மாற்றம் இல்லாமல் 0.03% அப்படின்றது இறங்கி முடிஞ்சாலும் பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் S&P 500 0.4% இறங்கி முடிந்திருக்கிறது. அதுவே நாஸ்டாக் இன்னும் அதிக அளவில் 0.76% என்ற அளவில் அது இறங்கி முடிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அமெரிக்காவோட அந்த இறக்கம் என்பது பெருமளவில் இங்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல ஜப்பான் சந்தையோட நிக்காய் மட்டும் ஓரளவுக்கு இறங்கி வியாபாரமாகி வருகிறது. மற்றபடி ஹாங்காங்கோட ஹெங்சங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது ஓரளவுக்கு சிறிய ஏற்றத்துடனே வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் கூட நம்முடைய நிப்டி ஆனது சிங்கப்பூர்ல எக்ஸிக்ஸ் நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகி வருகிறது. அது ஒரு மார்ஜினலி கேப் டவுன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால இது ஒரு கேப் டவுன் ஆன பிறகு ஒரு பவுன்ஸ் வருமா அப்படின்னு பார்க்கணும். நேத்திக்கு அதே மாதிரி கேப் டவுன் ஆயிட்டு திரும்பவும் மேல் நோக்கி திரும்பி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு இன்னைக்கும் இருக்கிறதான்னு பார்க்கணும். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அதை ஒட்டியும் சந்தையினுடைய இந்த இண்டெக்ஸ் உடைய வியாபாரம் அதனுடைய தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம். அடுத்து நிப்டி எடுத்துக்கிட்டோம் நம்ம கொடுத்துருக்க ரேஞ்ச் இன்னமும் இன்டாக்டா இருக்கிறத பார்க்கணும். 17,800 கீழமும் மேல 18,300 தடைநிலையாகவும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 18,300 அப்படின்றதா இப்ப தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இது உடைத்தால் அடுத்த கட்டமாக அது ஓரளவுக்கு 18,500 to 550 நோக்கி நகரலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டுன்றது 3.72 அப்படின்றது மார்ஜினலி டவுன் அப்படின்னு சொல்லலாம். டாலர் இண்டெக்ஸ் 104.47, அதுவும் அந்த 103.5 104.5 இந்த இடையே சோர்ந்து கொண்டு பார்க்குறோம். பிரண்ட் க்ரூட் சர்ப்ரைசிங்லி என்னாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கிராஷ். $86 இருந்து எங்க வந்தாச்சு, $82 per barrel வந்தாச்சு. அஃப்கோர்ஸ் சைனாவோட பிஎம்ஐ இண்டெக்ஸ் அப்படின்றது ரொம்ப போராததை பார்த்தோம். அதனால டிமாண்ட் அப்படின்றது குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும், சந்தையில் கொஞ்சம் சர்ப்ளைஸ் கூட கொண்டு வர வாய்ப்பும், ஈரான் மூலமா சர்ப்ளைஸ் கூடுவதற்கும், கன்சம்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சைனா அது குறைவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். அடுத்தது கோல்டு தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கிறத பார்க்கிறோம். இது ரெசிஷனுக்கு எகெயின்ஸ்டா சொல்லக்கூடிய, பணவீக்கத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு விலையேற்றமாக பார்க்கிறோம். கோல்டுல தொடர்ந்து குறுகிய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா $1,620 இருந்து $1,841 ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். யூஎஸ் டாலர் அப்படின்னு பார்க்கும்போது USD/INR இப்போ டாலர் மிக வலிமையாக மாறிக்கொண்டே வருகிறது. தொடர்ந்து ரூபாயானது வலிமை குன்றி வருவதை பார்த்துக்கிட்டு வரும். எஃப்ஐஎஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தொடர்ந்து அவர்கள் பொருளாக இருக்கிறார்கள். நேற்றுக்கும் 840 கோடிக்கு விட்டிருக்கிறார்கள். ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் 1093 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கும் ஒரு கேப் டவுன் ஆனாலும் கூட அது முடியும் போது ஏறி முடிஞ்சு ஒரு கிரீன் கலர் கேண்டில் பார்க்குறீங்க, புல் கேண்டிலா இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு இதை நம்ம என்ன சொல்றோம், ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம சொல்றோம். 18,330 வலிமையாக தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அந்த புல் பேக் ரேலி 18,330 தடுக்கப்பட்டால் அதன் பிறகு மீண்டும் அதனுடைய இறக்கங்கள் தொடரலாம். முந்தைய இறக்கமான 17,800 உடைக்கப்படலாம் அப்படின்றதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். கொஞ்சம் இந்திய சந்தை மற்ற உலக சந்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது வலிமையாக இருந்தாலும் கூட டெக்னிக்கலி புல் பேக் ரேலி முடிவுக்கு வந்தால் கீழ் நோக்கி திரும்புவதற்கு வாய்ப்பு இருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம் பண்ணுவதற்கான ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது 9th January ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிஃப்டி ட்ரேடிங் டெய்லி நம்ம பார்க்குறோம். 11 o'clock நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை எக்ட்ரா டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல நம்ம டெய்லி அனலைஸ் பண்றோம். நிறைய வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.